ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரைடேவோட ரொட்டீன் லாக் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு மார்னிங் ஒரு 7 மணி போல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 7 மணிக்கு எழுந்திரிச்சு வாசல்லாம் தண்ணி தெளித்து கூட்டிட்டு படியெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டு செம்மண், நம்ம எப்படி சொல்கிறது, காவின்னு சொல்லுவோம், காவி பொடி செம்மண், அதை கரைச்சி முன்னாடி நிலப்படிக்கு கோலத்தை போட்டாச்சு. அடுத்தது இன்றைக்கி சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். இன்றைக்கி டைம் இல்லை. 7.1 நிற்கிற கம்பி கோலம் தான். லைட்டாக கலர் கொடுத்துட்டு கோலம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு மாப் பண்ணிவிட்டு பூஜை ரூம்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அந்த வீடியோலாம் என்னால் காட்ட முடியல, எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வீடியோ குவாலிட்டியாக இல்லைன்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாள் நான் ஃபுல்லாக உங்களுக்கு என்னோடய லாக் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு காய்கறியெல்லாம் உட்காந்து அறிய ஆரம்பிச்சிட்டேன். தொடச்சதுக்கப்புறம் வீடு அப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸ் காட்டியிருக்கேன் பாருங்கள். தொடச்சி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் காய்கறிகள்லாம் நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு இதில் சாம்பாருக்கான காய்கறிகளும், இன்னொன்று பொரியலுக்கான காய்கறியும் நறுக்கிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் சாம்பாருக்கு போடுறதுக்கு தனியாக நல்லா கழுவிட்டு அரிஞ்சு வச்சாச்சு. அதை உடனே நான் க்ளீன் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஒரு அரிசி சாக்கு பைன்னு சொல்லுவோம்ல, அந்த பை போட்டுட்டு எல்லாம் அறிய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போ தானே நம்ம மாப் போட்டோம், உடனே இதாகிடும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதையும் உடனே எடுத்து கொண்டு போய் டஸ்ட்பினில் கொட்டிட்டு சமைக்க ஆரம்பித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. அதை போய் டஸ்ட்பினில் போட்டுட்டு இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் ஒரு அடுப்பில் சாதமும், இன்னொரு சைடு பருப்பு குக்கர்லேயும் விசில் போட்டு வேக வச்சிட்டேன். இப்போ விசில் வந்துருச்சு. இங்கிட்டு சாப்பாடும் வெந்துருச்சு. அதை தூக்கி இங்கிட்டு வச்சுட்டு அடுத்தது கூட்டு பொரியல் வைக்கலான்னு சொல்லிட்டு தட்டக்காய் பைத்தங்கான்னு சொல்லுவோம். நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ கூட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை, வரமிளகாலாம் போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறம் காயை போட்டு வணக்கி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சிம்பிளாக தான் செய்வேன். ஏன்னா தம்பிங்க இருக்கிறதுனால சாப்பிட மாட்டானுங்களா காரம். அதனால தான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் பெருங்காயமும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவேன். அவ்வளோதான், பொரியல் முடிஞ்சிச்சு. இங்கிட்டு சாப்பாடு வடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ரசத்துக்கு புளி ஊற வச்சுட்ருக்கேன். புளி ஊற வச்சு முடிச்சதுக்கப்புறம் ரசம், தக்காளி ரசம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கையில் நல்லா பிணைஞ்சு விட்டுட்டு செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும்ல. நான் எப்பயுமே இப்படி தான் செய்வேன். மிளகு, ஜீரகம், மஞ்சத்தூள், உப்பு, தக்காளி, கருவேப்பிலை, வரமிளகா, அடுத்தது புளியை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கையிலே கரைச்சி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் அப்படி இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கிட்டு சாம்பாரை தாளிச்சாச்சு. தாளிச்சிட்டு சாம்பாரை இறக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ரசத்தையும் தாளிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், சாப்பாடு வேலை, சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. லஞ்ச் முடிஞ்சிருச்சு. என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் ரைஸு, அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட் போட்டு சாம்பார். அடுத்தது தக்காளி ரசம். அடுத்தது தட்டக்காய் பொரியல். பழம் இன்றைக்கி மாதுளம் பழம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் தூளுப்பு ஜாடியில் வச்சுருக்கேன். லஞ்சு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா குளிச்சுட்டு பூஜை ரூமுக்கு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அடிக்கடி ஓடிட்டு வராங்கன்னு பார்க்காதீங்க. என்னோட குட்டி வாண்டு தான். கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கேன்டான்னு சொல்ல வேணும்னே ஓடிட்டு ஓடியாந்தான். அதனால் அந்த இடத்துல நான் டெலீட் பண்ணிட்டேன், வேறு வழி இல்லாமல். அதுக்கு அடுத்தது சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பூஜையும் பண்ணுவேன். செவ்வாய் வெள்ளினா 3 விளக்கு ஏற்றி வச்சு சாம்பிராணி, ஊதுபத்தி, சூடம் எல்லாமே